வணக்கங்க. வாழ்க வளமுடன். பொதுவான சாதகம். பொதுவான சாதகம் அப்படின்றாலே லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கணாதிபதி சொல்லக்கூடியது 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி 4க்கு போயிட்டார். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னங்க? விருச்சிக வீடு. அப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி புதன் 2 குடையவன். அதாவது சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி சூரிய பகவான். அந்த சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி சூரியபவன். அப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடத்துக்குனா விருச்சிகம் கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரங்கிறது புதனோட நட்சத்திரம். புதன் யாருங்க? சிம்ம லக்கணத்துக்கு 2 குடையவன், 2க்கும் 11 குடையவன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இப்போ பாருங்கள், இந்த சாதகத்தை நான் விளக்க சொல்கிறேன்னா, லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி 4ஆம் இடத்துக்கு விருச்சிகத்தில் போய் கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா 2 குடையும் புதன் 11 குடையும் புதன். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் வீடு மனை, அப்போ சொத்து சுகம் அப்படி சொல்லக்கூடாது. நான் கேட்டேன், நீங்கள் அவர் சாதகம் பார்க்க வந்தப்போ நான் சொன்னேன், அப்போ அதாவது உங்களுடைய நிலத்து பத்திரத்தில் பேங்கில் கவர்மெண்ட் பேங்கில் அடமானம் வச்சு தான் நீங்கள் வீடு கட்டிக்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, ஒரு நண்பர் தரம்னு சொல்லியிருந்தார் ஒரு அமௌண்ட்டு. அவர் கடைசியில் கையை விரிச்சிட்டாரு. இருக்கிற காசை வச்சு நம்மளால் கட்ட முடியல. அப்போ நாங்கள் லோன் போட்டு கட்டி அதை பாதியில் இருக்கும்போது தான் மறுபடியும் லோன் போனோம். லோன் போட்டு கொஞ்ச நாள் லேட்டாகி தான் நாங்கள் வீடு கட்டினோங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னார்னா, சிம்ம லக்கணம் லக்னாதிபதி சூரியன் 4க்கு போயிட்டார். 4ஆம் இடம்னா வீடு வண்டி வாகனம். அந்த சிம்ம லக்கணத்துக்கு 11 குடையவனும் புதன், 2 குடையும் புதன். 11 குடையும் மிதனம், மிதன ராசி அதிபதி புதன். 2 குடையும் சொல்லக்கூடாது கன்னி, அது புதன். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னியாக வருது. அப்போ 2 குடையும் புதனோட நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி சூரியன் இருக்கார். புதன் யாருங்க? காலபுருஷனுக்கு 6 குடையவன். லோன் போட்டு தான் கட்டணும். இது எப்படிங்க? அவர் மேலே கோச்சிட்டார். இல்லைங்க, அவர் 87 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கணுங்க, கொடுக்க வேண்டிய காசுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காசுங்க. அவர் கொடுப்பாருன்னு நம்பி தாங்க எங்கிட்ட இருக்கிற கையில் வச்சு நாங்கள் கட்டிக்கலாம்னு ஐடியா பண்ணேன். கடைசியில் கையை வச்சுட்டாருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறதோ அது கொடுக்கும். உங்களை ஏமாற்ற நினைக்காம ஏமாற்றும். இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 9 நவக்கிரகம் நல்ல கிரகமும் இல்லை, 9 நவக்கிரகம் கெட்ட கிரகமும் கிடையாது. புரியுதுங்க? குரு நல்லவர் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்குன்னா நல்லவராக இருக்கும் உங்கள் சாதகப்படி. அதே மற்றவங்க சாதகங்களுக்கு அவர் கெடுதலாக தான் இருப்பார். அப்போ அந்த சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார். பாருங்கள், அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருங்க பாருங்கள். புதன் சனி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அடுத்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கடன் வாங்கி தாங்க கட்டணும். அப்போ நான் அப்புறம் கேட்குறாரு, என்னங்க ஐயா நம்ம மறுபடியும் என்னெல்லாம் கடன் நீங்கள் வாங்கி தான் ஆகணும்ட்டேன். நான் ஒரே பேச்சில், நீங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்க முடியாதில்ல, இல்லை பெரிய வகையில் லாக் ஆகிட்டார், புரியுதா? உங்களை ஏமாற்றிட்டாருன்னு அவர் மேலே கோவப்படாதீங்க. கண்டிப்பாக அவர் அந்த காசு உங்களுக்கு என்றைக்கும் போகாது. அந்த நன்றியை மறக்காமல் அவர் கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறதா அவர் புரிஞ்சுக்கிட்டார். இருந்தாலும் அந்த நன்றியை மறக்காமல் உங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுப்பாரு. அவரை நீங்கள் வற்புறுத்தாதீங்கன்ட்டு. ஏன் எப்படி வற்புறுத்தாதீங்கன்னு சொன்னீங்கன்னா, சிம்ம லக்கணம் லக்னாதிபதி 4க்கு போயிடுச்சு. அவர் வீடு வேலை பார்க்குறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கடன் வாங்கி தாங்க வீடு கட்டணும். அவர் பாருங்க, ஒன்று புரிஞ்ச அவர்கிட்ட நான் ஒரு ஆணித்தனமாக ஒன்று சொன்னேன். அவர் 87 லட்ச ரூபா காசு கொடுத்து நீங்கள் வீட்டில் கொண்டு அந்த காசு திருட்டு போயிருங்க. உண்மையாலும் ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் தலை எழுத்து கடை வாங்கி தாங்க நீங்கள் வீடு கட்டணும். இல்லை அந்த காசை வாங்கிட்டு உங்கள் நண்பர் ஏதோ நண்பனோட உங்கள் தம்பி அண்ணன் தம்பிகிட்ட கொடுத்து வச்சாலும் கண்டிப்பாக அது வராமல் போயிடும். எந்த வகையிலையாவது லாக் ஆகணும்னு இருக்குதுங்க, வரக்கூடாதுன்னு இருக்குது. அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 2ஆம் இடம்னா கடன். அந்த புதனுமே 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ புதன் 4க்கு போனால் என்னங்க, டாக்குமுண்டை கொண்டு அடமானம் வைக்கணுங்க. 2 கூடவே அப்போ 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அது டாக்குமுண்டை அடமானம் வச்சு என்னங்க அனுச நட்சத்திரத்தில் போய் இருக்கார். அனுச நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது சரிங்க, அதில் ஒரு காரணம் கேட்டாங்க, ஏங்க நம்ம ஒரு அந்த அமௌண்ட்டு வந்தோடனே இந்த கடனை கட்டிக்கிட்டு பத்திரத்தில் மீட்டுக்கலாமா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இல்லிடம் கட்டிக்கிறீங்க, நீங்கள் குடியிருக்கிறதுக்கு வீடு, அந்த வீடு நிரந்தரமாக இருக்கணும். என்னங்க உங்கள் காலம் உங்கள் பையன் பேரங்காலத்துக்கு அந்த வீடு இருக்கணும், அப்படி தானே? ஆமாம். அப்போ அவ்வளோ சீக்கிரம் அந்த காசும் வராதுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தாங்க இந்த லோன் கட்டுங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என்னங்க நாங்கள் நல்லா இருக்கலாம்னு நினச்சேன். இப்படி கண்டிப்பாக அது போய் சனி நட்சத்திரத்தில் உட்காந்து. சனின்னா மந்தகாரகன். ஏன்னா மந்தகாரகன் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வரும். கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாங்க.